வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்ருக்க டெய்லி ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி டே 22க்கான ஃபுல் டே மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி சிறுபருப்பெல்லாம் போட்டு வெண்பொங்கல் செய்யலாம். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி கொஸ்து கூட நல்லா இருக்குங்க. இது நீங்கள் மில்லட்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். 4-5 வகை மில்லட் இருக்குது. நீங்கள் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு மில்லட்டில் கூட வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம். மிட் மார்னிங்க்கு ஸ்ட்ராபெரி கிடச்சதுன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஒரு 2-3 ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மில்க் ஷேக்கே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குன்னு பார்த்திங்கன்னா சாதம், ஒயிட் ரைஸ்க்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பருப்புருண்டை குழம்பு. பருப்புருண்டை குழம்புல 2-3 பருப்பு சேருங்க. கீரைக்கு நீங்கள் முளைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பொரியல் கூட வச்சுக்கலாம். நீங்கள் கீரை ஒன்றும் பொரியல் ஒன்றும் எடுக்கும்போது பருப்பு எல்லாம் சேரும்போது பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரசம், தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மோராக சிலுப்பி மோர் எடுத்துக்கலாம். சாப்பாடு குவான்டிட்டி கம்மியாக எடுத்து காய் அதிகமாக எடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு கீரை, ஒரு காய், பருப்பு எல்லாம் சேர்த்து எடுக்கும்போது நம்மளோட டயட் ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வெல்லமும் நிலக்கடலை பருப்பும் ஒடிச்சு அப்படியே லட்டாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கூட ஒரு ஜூஸ், ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சாய்ஸ்க்கு மொசம்பி ஜூஸ் கொடுத்துருக்கேன். நைட் டின்னருக்கு ஆனியன் ஊத்தாப்பம், நல்லா வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் வெட்டி போட்டு ஆனியன் ஊத்தாப்பம், அதுக்கு தேங்காயும் கொத்தமல்லியும் இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு அரைச்ச சட்னி ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நைட் பெட் டைமுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 1 டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்க போகலாம். இன்றைக்கி ரைஸ் ஒன்று, மில்லட் எடுத்திங்கன்னா மில்லட் இல்லைன்னா வெறும் ரைஸ் மட்டும்தான். சீரியல்ஸில் 4 வகை பருப்பு உருண்டை குழம்பு, பொங்கல் எல்லாத்துலேயுமே பருப்பு சேருதுங்க. அதே மாதிரி 2 ஃப்ரூட்டு, 2 கீரை வகை, ஒரு காய் எல்லாம் சேர்த்து நம்மளோட டயட் இன்றைக்கி ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கும். நாளைக்கு டே 23க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.